வணக்கம். நான் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுகிறேன். இந்த வருடம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆகிறாரு. கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு. கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெறுவார். அதாவது ஒரு கிரகம் அவர் சொந்த வீட்டில் இருந்தால் ஆட்சின்னு சொல்கிறோம். உச்ச வீட்டில் இருந்தால் உச்சமாக இருக்கார் அப்படின்னா 1.25 பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். சில இடத்துல நீச்ச வீட்டில் இருந்துன்னா பலமிழந்து போயிடுவார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது கடகராசிக்கு குரு போகிறதுனால உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறனால பலமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். துளாராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? துளாராசிக்கு குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானங்கள் கால்வாசி மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 6ஆம் வீடு நோயை கொடுக்கறது, கடன்படுதல், எதிரிகளை சொல்கிறது. அப்போ துளாராசிக்கு குரு கொஞ்சம் பாவ கிரகம் தான். ஆனாலும் அவன் உச்சம் பெற்று நிற்கிறான். நம்ம பல தடவை சொன்ன மாதிரி குருவுடைய பார்வை தான் என்றைக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குரு 6ஆம் வீட்டை பார்க்குறனால ஏதாவது தீராத நோய் இருந்தது, ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கிறாங்க, ரொம்ப நாளாக இருக்குது, டாக்டர் சொன்னாங்க இதுக்கு சர்ஜரி பண்ணணுன்னாங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்போ அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை சர்ஜரி பண்ணி நோயை குணப்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். கடன் ஏதாவது வாங்க வேண்டியது இருக்குங்கன்னா கடன் உடனடியாக கிடைக்கும். ஆனால் அந்த கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது கல்யாண சம்பந்தமாக கடன் வாங்கணுமா? கண்டிப்பாக வாங்கலாம். பசங்க படிக்கிறதுக்காக கடன் வாங்குறங்க, ஸ்கூலில் கட்டுறதுக்கு அல்லது இதுக்காக தேவைப்படுதுங்கன்னா அதுக்கு கடன் வாங்கலாம். வீடு கட்டுறங்க அதுக்கு கடன் வாங்கலாமா? கடன் வாங்கலாம். ஏன்னா குரு தனக்காரகன், தனப்புத்திரக்காரகனாக இருக்கிறதுனால குரு பகவான் உச்சம் பெற்று நிற்கிறதுனால தைரியமாக கடன் கொடுப்பாங்க. கேட்குற அளவு கிடைக்கும். ஆனால் அதில் வாங்கின கடனை வாங்கிட்டு மாட்டிக்கூடாது. அளவோடு வாங்குங்க, தேவையை கருதி வாங்குங்க. 10 லட்சம் ரூபா தேவைப்படுதுங்க, கடன் வாங்கலான் இருக்கேன், அவங்க ஆனால் 10ன்னு 20 வேணாலும் கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம் 20 அப்படின்னு வாங்கிடாதீங்க. அளவாக தேவையை கருதி கடன் வாங்குங்க. அதை அப்போ தான் கட்ட முடியும். ஆனால் துளாராசியை பொறுத்த வரைக்குமே 3, 6 கூடையவனாக இருந்து உச்சம் பெற்று நிற்கிறதுனால இருக்கிற இடம் நல்ல இடம், 10ஆம் இடத்துல நிற்கிறான். அதனால் தொழில் ஓடிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சொல்லுவாங்க, ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டமாகவே இருக்கும், 9 பேர் 10 பேர் நிற்பாங்க, கடைக்காரன் வியாபாரமே ஆகலைங்க அப்படிம்பா. ஏப்பான்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜவுளி கடை, ஒரு துணி எடுக்கிறதுக்கு 9 பேர் வந்திருக்கிறாங்க அப்படிம்பாங்க. நமக்கு வெளியே இருந்து பார்த்தா நிறைய கூட்டமாக இருக்குது இந்த கடையில் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒருத்தர் தான் வாங்குவாங்க. அது மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு பார்க்குறது தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, குரு அங்கே இருக்கிறான், ஓஹோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெரிய அளவுக்கு உபயோகங்கிறது வராது. இந்த துளாராசிக்காரங்களுக்கு 50% தான் இந்த குரு பகவான் நன்மை செய்வார். அப்போ இதே மாதிரி எங்களுக்கு நடக்குங்களா அப்படின்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம், லக்னம், லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க, லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவங்க, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த பலன் நடக்கும். அப்போ உங்களோட ஜாதகத்தில், இண்டிவிஜுவல் ஜாதகத்துலேயும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, என் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது, அதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.